ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, மனதளவில் நீ குழப்பத்தில் இருக்கிறாய். உன்னுடைய குழப்பங்கள் என்னவென்று எனக்கு தெரியும், வெளியில் இருப்பவர்களுக்கு தெரியாது. ஆனால் எனக்கு உன்னுடைய குழப்பங்கள் என்னவென்று தெரியும். உன்னுடைய அனைத்து குழப்பங்களையும் நிச்சயமாக ஒரு நாள் நான் தீர்த்து வைப்பேன். உன்னை அப்படியே விட்டுவிட்டோ, உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் உன்னை கஷ்டப்படுத்தியோ, உன்னை கவலைப்படுத்தியோ ஒரு பொழுதும் நான் பார்ப்பதில்லை. எல்லாம் கால நேரம் வரும் பொழுது நிச்சயமாகவே உனக்கு எல்லாமே புரிய வரும். காலம் உனக்கு இன்று சோதனை தருகிறது என்றால் கூடிய விரைவாகவே உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு சாதனை என்று ஒன்றை தரும் என்பதை முதலில் நம்பு. நிறைய கஷ்டங்களோடு தான் நீ வாழ்கிறாய். எதுவுமே உன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் என்ற ஒன்று உனக்கு இல்லை. கஷ்டத்தோடு தான் உன்னுடைய வாழ்க்கையில் இத்தனை நாட்களும் நீ கடந்து கொண்டே இருந்த. புரிகிறதா? நான் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்த அனைத்து விஷயங்களையும் அப்படியே சொல்கிறேனா? உன்னுடைய ஆயுள் முழுக்க என்னென்னலாம் நடக்க போகிறதோ, என்னென்னலாம் நடந்ததோ, அது அனைத்தையுமே நான் சொல்லத்தான் போகிறேன். அது எனக்கு நிச்சயமாக தெரியும். தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் நீ பல நாள் பல அழுகைகளோடு தான் இரவுகளை கழித்திருக்கிறாய். ஒரு நாள் கூட உன்னுடைய வாழ்க்கையில் நீ நிம்மதியாக நாட்களை கழித்தது கூட கிடையாது. ஒவ்வொரு நாளும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ அழுகையோடு தான் இருந்தாய். நிச்சயமாக அந்த அழுகைகள் அனைத்தையும் போக்க எனக்கு தெரியும். நீ எதற்கெல்லாம் கவலைப்படுகிறாய், எந்த விஷயத்திற்கெல்லாம் நீ அழுகிறாய் என்பது தெரியும். தெரிந்து உன்னுடைய வாழ்க்கையில் நான் ஒவ்வொரு விஷயத்தையுமே நான் உன் கண்ணீரை துடைக்கவே இந்த சாய் வருவேன். யாருடைய வீட்டுக்கும் அவ்வளவு சுலபமாக நான் போவதே கிடையாது. நான் என்னுடைய பிள்ளைகள், அதாவது உன்னை போல தூய்மையான மனம் கொண்டு யாருக்கும் துரோகம் செய்யாமல் எல்லா விஷயத்திலேயும் பயந்து பயந்து வாழ்ந்து கொண்டு பயத்தோடு இருக்கும் பிள்ளைகளுடைய வீட்டுக்கு போவேன். ஏனென்றால் அவர்களுக்கு யாருமே கிடையாது என்னை விட்டால். அவர்களுடைய மனதை ஆறுதல் படுத்தவும் அவர்களுடைய மனதை சந்தோஷப்படுத்தவும் எனக்கு மட்டும்தான் தெரியும். ஏற்கனவே நீ நிறைய பிரச்சனைகளில் மாட்டிக்கொண்டு இருக்கிறாய். கடன், சுற்றி இருக்கும் உறவினர்கள், இவர்களுக்கெல்லாம் நடுவில் நீ ஒரு கேள்விக்குறியோடு வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாய். நிச்சயமாக கூடிய விரைவிலேயே உன்னுடைய வாழ்க்கையில் அந்த கேள்விக்குறிகள் அனைத்தும் நீங்கும். நிறைய நாள் உன்னுடைய வாழ்வில் நீ பட்ட அனைத்து விஷயத்திற்கும், அதாவது கவலை என்று ஒன்று படுகிறாய் அல்லவா, அந்த அனைத்து விஷயங்களும் கூடிய விரைவாகவே கவலை இருந்ததா, கஷ்டம் இருந்ததா என்று நீயே பார்த்து வியக்கும் அளவுக்கு நாம் என்னவோ என்று நினைத்தோம். ஆனால் வாழ்க்கையில் இப்படியெல்லாம் நமக்கு சாதகமாக நடந்துவிட்டதே என்று நீயே சொல்லும் அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் அனைத்து விதமான அற்புதங்களும் நடக்கும். தோல்விகளை கண்டோ, வாழ்க்கையில் எல்லா விஷயத்தை கண்டும், எந்த ஒரு விஷயத்தை கண்டும் நினைத்து நீ பயப்படாது. அளவுக்கு மீறி எந்த ஒரு விஷயத்தை நினைத்தும் பயந்து கொண்டே இருக்காதே. நீ பயப்பட பயப்பட அந்த பயப்படுகிறாய் பத்தியா, அந்த பயமானது உன்னை ஆள ஆரம்பித்துவிடும். சந்தோஷம் மட்டும்தான் ஒருவனுடைய மனதை ஆள வேண்டுமே தவிர எந்த ஒரு பயமும் ஒருவனுடைய வாழ்க்கையை ஆளக்கூடாது. நீ என்னுடைய பிள்ளை. உன்னுடைய வாழ்க்கையில் சுற்றி என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது, உனக்கு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கிறது என்று தெரிந்து கொண்டு புரிந்து கொண்டு அதற்காக என்னென்னலாம் செய்யலாம் என்று செய்யும் ஒரு அழகான அப்பா தான் நான். கூடிய விரைவிலேயே உன்னுடைய வாழ்வில் நான் பல மாற்றத்தையும் பல திருப்பங்களையும் கண்டிப்பாக கொண்டு வருவேன். நிறைய காலம் உன்னுடைய வாழ்க்கையில் இதே மாதிரி பயத்தோடு நீ வாழ முடியாது. எனக்கும் தெரியும். இதே பயத்தோடு உன்னால் ரொம்ப நாளுக்கு வாழ முடியாது. அப்படி வாழ்ந்தால் அது உடலுக்கான கேடாதான் ஆகும். அதனால் இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு பொழுதும் சரிதான், பயங்களே இல்லாமல் சந்தோஷத்தோடு உன்னை வாழ வைப்பேன். உன்னுடைய தேவைகள் என்னவென்று அறிந்து
அறிந்து தெரிந்து உனக்கு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் வேண்டும் என்று புரிந்து உனக்காக நான் அனைத்தையும் செய்வேன். காலப்போக்கில் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாக நடக்கும் என்பதை நம்பு. புரிகிறதா? யோசித்து பார்க்கவே உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே பயமாக இருக்கிறது என்று நீ நினைக்கிறாய். நம்பிக்கை மட்டுமே வை. நீ என்னென்ன செய்ய வேண்டும், ஏது செய்ய வேண்டும் என்ற நம்பிக்கையை வை. பொறுமையோடு இரு. நான் உனக்கான வழிகளை காட்டுகிறேன். மனதளவில் உடையாதே. எந்த ஒரு நிமிஷத்திலேயும் நம் வாழ்க்கை கெட்டு போய்விடுமோ, மற்றவர்கள் நம்முடைய வாழ்க்கையை ஆள ஆரம்பித்து விடுவார்களோ என்று நினைக்காது. உன்னுடைய தேவைகளுக்கு என்னென்னலாம் நடக்க வேண்டுமோ, என்னென்ன விஷயங்கள் எல்லாம் உனக்கு கிடைக்க வேண்டுமோ அது எல்லாமே உனக்கு சாதாரணமாகவே கிடைத்துவிடும். நல்ல நேரம் நெருங்கும் பொழுது நெருங்கும் வரைக்கும் பயம் இருக்கும். அந்த நல்ல நேரம் நெருங்கிய பிறகு தானாக எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும். அப்பொழுது நீ எல்லா விஷயத்தையும் புரிந்து கொள்வாய். துரோகங்களுக்கு மத்தியிலும் சரி, உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை அனைவரும் சேர்ந்து ஏமாற்றினார்கள். அவர்களுக்கு மற்றிலும் சரி, உன்னுடைய குடும்பத்தில் இருக்கும் ஒவ்வொருவரும் சரிதான், உன்னுடைய வாழ்க்கையும் சரிதான். உன்னுடைய குடும்பத்தில் இருக்கும் ஒவ்வொருவரையும் வாழவும் வைப்பேன். உன்னை தலை நிமிர்ந்து வாழவும் வைப்பேன். உன்னை சுற்றி இருப்பவர்கள் என்ன நினைத்தார்கள்? உன்னுடைய குடும்பம் வீணாக போகும், உன்னுடைய குடும்பத்தில் எல்லாமே உனக்கு அழிவு காலம்தான் என்று நினைத்தார்கள் அல்லவா? அவர்கள் அனைவருமே வியந்து பார்க்கிற அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் இன்பங்கள் என்ற ஒன்றை கொட்டத்தான் ஆரம்பிக்க போகிறேன். புரிந்ததா தங்கமே? நம்பிக்கையோடு இருந்தால் எல்லா விஷயத்தையும் சாதாரணமாக நீ அடையலாம். உன்னுடைய வாழ்க்கையில் நீ நினைக்கும் ஒவ்வொரு விஷயத்திலேயும் மாற்றங்களோ உனக்கு கிடைத்து கொண்டேதான் இருக்கும். பயம் வேண்டாம். இப்பொழுது நீ பயப்படும் விஷயங்கள் கொஞ்ச நாளில் உனக்கு சாதகமாகவே முடியும். அப்பொழுது நீ என்ன நினைப்பாய் தெரியுமா? இதற்கா போய் பயந்தோம், இதற்கா போய் நடுங்கினோம் என்று நினைப்பாய். விடு தங்கமே, உனக்கு துணை வேறு யாரும் அல்ல. மனிதர்கள் எல்லாம் உன்னுடைய துணை என்பது அல்ல, தெய்வம்தான் உன்னுடைய துணை. தெய்வமாகிய என் வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிஷத்திலேயும் நான் இருக்கிறேன். என்னுடைய வாழ்வில் நீ எப்படி என்னுடைய மனதில் இருக்கிறாயோ, எப்படி நான் உன்னுடைய மனதில் இருக்கிறேனோ, ஒரு அழகான ஒரு உறவோடு கடைசி வரைக்கும் அழகான ஒரு உறவாகவே இருப்போம். ஏனென்றால் உனக்கு நான் ஏதாவது செய்யாவிட்டால் தானே உனக்கு கோபம் வரும். ஆனால் நானோ உனக்கு எல்லாமே தான் செய்ய போகிறேனே உன்னுடைய வாழ்க்கையில். அதற்கு பிறகு எதற்கு உனக்கு குழப்பம்? குழப்பங்கள் தேவையே அல்ல. சந்தோஷங்கள் இருந்தால் போதும். இன்னும் கொஞ்ச நாளில் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து கவலைகளும் போய் நிச்சயமாக உனக்கு ஒரு வித்தியாசமான ஒரு வாழ்க்கை கிடைக்கும். அதற்கு நானே பொறுப்பு. நிறைய விஷயங்கள் நீ தேடிவிட்டாய் அல்லவா? உன்னுடைய வாழ்க்கையிலும் நிறைய அற்புதங்களும் நடக்கும். நீ எத்தனை விஷயங்கள் இடமிருந்து தேடி இருக்கிறாய்? பொழுதும் ஒன்றே ஒன்று சொல்வாயே, நிறைய விஷயங்கள் நானும் தேடுகிறேன் சாயி, ஆனால் ஒரு விஷயங்களை கூட நீ எனக்கு கொடுத்தது இல்லை என்று. உனக்கு கெட்டது நடக்காமல் இது வரைக்கும் பார்த்து கொண்டு இருந்திருக்கிறேனே, அதுவே மிகப்பெரிய விஷயம்தானே. உன்னுடைய கண்ணீரை சீக்கிரமாக துடைப்பேன். உன்னுடைய கவலைகளை சீக்கிரமாக துடைப்பேன். உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்தையும் உனக்கு பிடித்த மாதிரி நானே தருவேன். எந்த ஒரு நிமிஷத்திலேயும் சரிதான். உன்னுடைய வாழ்க்கையை அளவைத்துவிட்டு உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிஷமும் கவலையோடு இருந்து உன்னை நான் பெரிய பெரிய அளவுக்கு உன்னை ஏமாற்றவே மாட்டேன். ஏனென்றால் உன்னுடைய வாழ்க்கையில் நான் நிறைய உன்னை கஷ்டப்படுத்தி விட்டேன். நான் சொன்னால் நீ ஏற்றுக்கொள்வாயா மாட்டாயா என்று எனக்கு தெரியவில்லை. நான் உன்னை கஷ்டப்படுத்துகிறேன் என்று நீ நினைக்கிறாய். நான் உன்னை கஷ்டப்படுத்துகிறேனா? உன் கர்ம வினையை கழிக்க வைக்கிறேன். ஒரு கடனை வாங்கினால் எப்படி கழிக்க வைக்க வேண்டுமோ, அதை அடைக்க வைக்க வேண்டுமோ, அதையே உன்னுடைய வாழ்க்கையில் நான் கழிக்க வைக்கிறேன் கர்மவினை. அதுதானே தவிர மற்றபடி உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை கஷ்டப்படுத்தி தான் பார்க்க வேண்டும் என்ற அவசியம் எனக்கு துளி கூட கிடையாது. அந்த ஆசை எந்த அப்பாவுக்கும் நிச்சயமாக இருக்காது. நம்பிக்கையோடு இருங்கள். நீங்கள் தேடும் விஷயம் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் கொண்டு வந்து நான் சேர்ப்பேன். எல்லா விஷயத்திலேயும் உங்களுடைய வாழ்க்கையில் நான் உங்களை நிச்சயமாக உயர்த்தி தான் பார்ப்பேன் என்று நீங்கள் நம்புங்கள்.
நம்புவது எல்லாம் நல்லதே நடக்கும். எப்பொழுதும் உங்கள் கூடவே இருந்து உங்களை வாழ வைப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.